Welcome to Karakuri Kaizen. Use the force of your equipment. வணக்கம். குவாலிட்டி சர்க்கிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா மதுரை சாப்டரின் சேர்மன் சங்கர் சுப்பிரமணியன் பேசுகிறேன். இப்பொழுது மதுரை சாப்டர் மூலமாக கராக்குரி கெய்சன் சம்பந்தமாக பயிற்சிகளை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் கொடுக்க இருக்கிறேன். கராக்குரி கெய்சன் என்றால் என்ன? கராக்குரி கெய்சன் என்பது பொம்மலாட்டம் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் கிராமிய கலையில் பொம்மலாட்டம் என்ற நிகழ்ச்சியிலே நூல் கயிறு வைத்து பொம்மைகளை ஆட்டி நடனமாட வைத்து நிறைய நிகழ்ச்சிகள் நாம் பார்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட அதே அடிப்படையில் தான் இந்த கராக்குரி கெய்சனும் அமைந்திருக்கிறது. முக்கியத்துவம் என்னவென்றால், இன்றைய நிலையிலே நமக்கு ஆட்டோமேஷன் மிக மிக தேவையாக இருக்கிறது. அந்த ஆட்டோமேஷன் செய்வதற்கு ரோபோட் போன்ற புதிய சாதனங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அதனுடைய செலவு மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதை நிறைய கம்பெனிகளால் அதை ஈடு கொடுக்க முடியவில்லை. அதனால் அதை உபயோகப்படுத்துவதற்கு யோசிக்கிறார்கள். ஆனால் அதே எஃபெக்டை கொண்டுவதற்கு கராக்குரி கெய்சன் என்ற அடிப்படை தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நடைமுறையிலேயே செயல்படுத்தி காட்டியவர்கள் டொயோட்டா நிறுவனத்தினர் இதை நிறைய மற்ற ஆட்டோமொபைல் நிறுவனங்களிலும் இந்த கேஜெட்டை நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாம் அதை பற்றி சின்ன கொஞ்சம் விளக்கம் என்னவென்றால், ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், தூக்க வேண்டும் லிஃப்ட் என்றால் நாம் பவரை உபயோகப்படுத்தக்கூடாது, கேஸ் உபயோகப்படுத்தக்கூடாது. என்ன செய்யலாம்? நமக்கு தெரியும், லீவர் உபயோகப்படுத்தினால் நாம் ஒரு பொருளை தூக்க முடியும். அதே மாதிரி புள்ளி வெயிட் சம்பந்தமான விஷயங்களை உபயோகப்படுத்தினால் தூக்க முடியும். ரேம்பை உபயோகப்படுத்தினால் மேலிருந்து பொருட்களை கீழே கொண்டு செல்ல முடியும். கிராவிட்டியை பயன்படுத்தி மேலிருந்து பொருட்களை கீழே கொண்டு வருவதற்கு பவர் எதுவும் இல்லாமல் பயன்படுத்த முடியும். கியர்ஸ், வீல்ஸ் மூலமாக ஸ்பீடுகளை மாற்றவும் கூட்டவும் குறைக்கவும் செய்ய முடியும். இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் கற்றுக்கொண்ட ஃபிசிக்ஸ் சம்பந்தமான அறிவை நாம் மேற்கொண்டு ஸ்பெஷலைஸ் பண்ணி செய்தோமானால் அதை பயன்படுத்தி இந்த இன்றைய சூழ்நிலையிலே ஒரு இண்டஸ்ட்ரியில் நாம் இதை சிறப்பாக பயன்படுத்த நம்மளால் முடியும். அதற்கு இந்த கராக்குரி கெய்சன் இந்த தத்துவம் உபயோகப்படும். நமக்கு பவர் சேவ் பண்ண வேண்டும், செலவை குறைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புள்ளி, கிராவிட்டி, கவுண்டர் வெயிட்ஸ் இவற்றை ரேம்ப் பயன்படுத்தினோமானால் நிச்சயமாக செயல்படுத்த முடியும். இடத்துக்கு தக்கபடி, சூழ்நிலைக்கு தக்கபடி நாம் அதை பயன்படுத்தலாம். இப்பொழுது அதற்கு சில கேஜெட்ஸ், அதாவது உபயோகக்கூடிய உபகரணங்கள் தயார் செய்திருக்கிறார்கள். இங்கே வைத்திருக்கிற இந்த உபகரணங்கள் எல்லாமே அலுமினியத்தில் தயார் செய்யப்பட்டது. அதே மாதிரி இந்த எதிலையுமே வெல்டிங் கிடையாது. இந்த பொருட்கள் எதிலையுமே எல்லாவற்றையும் நாம் ஈஸியாக அசம்பிள் செய்து விடலாம், டிஸ்மேண்டில் செய்து விடலாம், திரும்ப உபயோகப்படுத்தலாம். ஒரு பர்பஸுக்காக வாங்கினோம், ஆனால் அதை பயன்படுத்தி உபயோகப்படுத்திவிட்டு சரியாக இருந்தால் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இல்லை என்றால் மாற்று பொருத்துவதற்கு இதில் வழிகள் இருக்கின்றன. அதாவது பொருள் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கிடைக்கின்றன. அதை பயன்படுத்தி எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நல்ல முறையிலே நாம் இதை பயன்படுத்துகிறோம். டொயோட்டா நிறுவனத்திலே பொருட்களை தூக்குவதற்கு, பொருட்களை மாற்றுவதற்கு, பொருட்களை பொருத்துவதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள். அப்பொழுது உதாரணத்திற்கு உங்கள் 2 என்றால் அதுக்கு ஒரு கேஜெட் இருக்கிறது. அதில் போய் கையால் அமிழ்த்தினோம்னா 2 போல்ட் தான் வரும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கையால் அமுத்தினோம்னா 4 வாஷர் வரும். ஸோ தேவைக்கு தக்கபடி நம்ம அதை மானிட்டர் பண்ணலாம். இப்போ இதே பயிற்சிகளை நாம் 3 நாள் பயிற்சிகளை கொடுத்துருக்கிறோம் சாப்டர் மூலமாக. இதில் முதல் நாள் புள்ளி, லீவர், கவுண்டர் வெயிட், அதனுடைய தன்மைகள் என்ன, எவ்வளவு அதனுடைய கணக்குகள் என்ன, எவ்வளவு கவுண்டர் வெயிட் எவ்வளோ போட வேண்டும், என்ன வெயிட் தூக்குவதற்கு எதை பயன்படுத்த வேண்டும், இந்த கணக்குகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து பயிற்சிகள் கொடுத்துருக்கிறோம். அதன் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட ஃபிசிக்ஸை மறுபடியும் நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு எப்படி நமது நிறுவனத்தில் பயன்படுத்துவது என்பதை யோசித்து கொண்டிருக்கிறோம்.
அதே மாதிரி இந்த பயிற்சி இந்த கேஜெட்டை பயன்படுத்தி அதை டிஸ்மேண்டில் செய்து மறுபடியும் அசம்பிள் செய்து அவருடைய டிராயிங் அடிப்படையில் எப்படி செய்வது என்பதற்கு பயிற்சிகள் கொடுக்கிறோம். அதன் மூலமாக எந்த இடத்தில் பயன்படுத்தலாம் என்பதை நாம் நடைமுறையிலே கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி பேப்பர் மூலமாக அட்டைகள் மூலமாக டால் தயார் செய்து அந்த டால் நடக்கும், பறக்கும், அந்த மாதிரி டால்களை பறப்பதற்கு பயிற்சிகள் கொடுக்குறோம். இவையெல்லாம் நமக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி நாம் கற்றுக்கொள்வது என்பதற்கு உபயோகமாக இருக்கும். இதன் அடிப்படையிலே நம் நிறுவனத்தில் நாம் எந்த இடத்தில் பவரை குறைக்க வேண்டும், எந்த இடத்தில் இதை பயன்படுத்தலாம் என்பதை யோசித்து அதுக்கு தக்கபடி நாம் அதை பயிற்சிகளிலே கற்றுக் கொடுக்குறோம், டெமான்ஸ்ட்ரேஷனும் பண்ணி காமிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இந்த ராம்கோ சிமெண்ட்ஸில் ஒரு சிமெண்ட் கம்பெனி ராம்கோ சிமெண்ட்ஸில் ஆப்டிக் சார்ட்னு ஒரு மிஷினில் அதனுடைய மோட்டர் 6 மோட்டர் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. 2 மோட்டராக ஒவ்வொரு மாதம் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. அது 3ஆவது மாடியில் இருக்கிறது. அந்த மோட்டரை இறக்கி கீழே கொண்டு வந்து சர்வீஸ் செய்து கொண்டு போய் மாட்டுவதற்கு 20 மணி நேரம் ஆகிடும். இப்பொழுது கராக்கரி மூலமாக ஒரு கேஜெட் தயார் பண்ணி ஒரு மொபைல் ட்ராலி ஒன்றை தயார் செய்து அது 3ஆவது மாடியிலேயே வைத்து அதன் மூலமாக மோட்டரை அந்த மிஷினிலிருந்து ஒரு கழட்டி புது மோட்டரை அதிலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கழட்டிய மோட்டரை கீழே அடுத்த தனியாக கொண்டு வந்து வைத்து சர்வீஸ் செய்து ரெடி பண்ணி வைத்துக் கொள்கிறோம். ஸோ அடுத்த சேஞ்ச் பண்ணுற போது மிஷின் நிற்பது 20 மணி நேரத்திலிருந்து 15 நிமிஷமாக குறைந்திருக்கிறது. ப்ரொடக்ஷனுக்கு அந்த மிஷின் அவைலபிளாக மாறிவிட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னவென்றால் லாரி, பெரிய நவடேஸ் சிமெண்ட் டெஸ்பேச் பண்ணுவதற்கு பெரிய லாரிகள் எல்லாம் வருகின்றன. 16 டயர் நார்மலாக உள்ள டயரு லாரியில் தான் லோட் பண்ணுவதற்கு இந்த லோடிங் மிஷின் அவைலபிளாக இருக்கிறது. ஆனால் அது சில மாற்றங்கள் செய்து 22 டயர் உள்ள லாரியிலையும் லோடு செய்வதற்கு ஏற்றவாறு அதை மாற்றி அமைத்து அந்த இதை வெற்றிகரமாக செயல்படுத்தி அமல்படுத்தியிருக்கிறோம். இப்படி லாரி லோடிங் எந்த லாரியாக இருந்தாலும் லோடிங்கில் டிலேயை முழுமையாக நிவர்த்தி செய்துவிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. இந்த கராக்குரி கேசனை நாம் கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துவோம். நாம் கூடிய விரைவிலே சம்பந்தமான பயிற்சிகள் நாம் கொடுப்பதற்கான திட்டங்களை உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறோம். கலந்து கொண்டு அதில் வெற்றி பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.